ஆபரேஷன் சிந்தூரின் போது ராணுவத்தினருக்கு குடிநீர், லசி போன்றவற்றை வழங்கிய பஞ்சாபைச் சேர்ந்த சிறுவனின் கல்வி செலவு முழுவதையும் இந்திய ராணுவம் ஏற்றுக்கொள்ள உள்ளது. இது தொடர்பாக பெரோஸ்பூர் ராணுவ மையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ்குமார் கத்தியார் சிறுவன் ஸ்வரன் சிங்கின் செயல்களை வெகுவாக பாராட்டினார். 4ஆம் வகுப்பு பயிலும் சிறுவனின் கல்வி மற்றும் எதிர்கால கனவிற்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் அவனது கல்வி செலவு முழுவதையும் ஏற்பதாகவும் அவர் அறிவித்தார். பஞ்சாப் மக்களோடு ராணுவத்தினருக்கு உள்ள பிணைப்பையும் எதிர்கால சந்ததியினர் மீது ராணுவம் கொண்டுள்ள அக்கறையையும் உணர்த்துவதாக இது அமையும் என்றும் மனோஜ்குமார் கத்தியார் குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தங்கள் கிராமத்தில் முகாமிட்டிருந்த ராணுவ வீரர்களுக்கு நாள்தோறும் குடிநீர், லசி, தேநீர் மற்றும் ஐஸ் போன்றவற்றை வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்தான் 10 வயது நிரம்பிய ஸ்வரன் சிங். திருவள்ளூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் ஐஜி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. குற்றவாளியை பிடிப்பது தொடர்பான இந்த கூட்டத்தில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் பங்கேற்றார். ரயிலில் தப்பிச் செல்லும் குற்றவாளியின் புகைப்படங்கள் வெளியான நிலையில் அவரை பிடிக்க 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளன. இக்கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சந்தேக நபரின் புகைப்படத்தையும் வீடியோவையும் வெளியிட்டுள்ள காவல்துறையினர் அவரை பற்றி தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். குழந்தை மீது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர் என்று குறிப்பிட்டு சிசிடிவி காட்சியையும் புகைப்படங்களையும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ளது. அவரை பற்றி தகவல் தெரிந்தால் 9950600948 என்ற அலைபேசி எண்ணுக்கு தகவல் தெரிவிக்குமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். முதல்வர் மு.க.ஸ்டாலின் பொள்ளாச்சியில் காமராஜர் சிலையை திறந்து வைக்க உள்ளார். ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் திருப்பூர் மற்றும் பொள்ளாச்சியில் கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் திருப்பூரில் புதிய அரசு மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் ஆகியவற்றை திறந்து வைக்கிறார். உடுமலையில் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கும் முதலமைச்சர் பொள்ளாச்சியில் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கான அரங்கத்தையும் திறந்து வைக்க உள்ளார். திமுக அமைச்சர் நேருவை விட்டு அறிக்கை என்ற பெயரில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆழம் பார்த்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தனது சுற்றுப்பயணத்தை விமர்சித்த அமைச்சர் கே.என். நேருவுக்கு பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, மக்கள் நலத்தை தள்ளி வைத்துவிட்டு தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதில் மட்டுமே மு.க. ஸ்டாலினும் திமுக அமைச்சர்களும் குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மருமகனை காப்போம், மகனை காப்போம், ரியல் எஸ்டேட் மூலம் தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்போம், மக்களை மறப்போம், போதை பழக்கத்தை பரப்புவோம் என்ற திமுகவின் எண்ணத்தை கோரும் விதமாகவே அமைச்சர் நேருவின் பேச்சு இருப்பதாக விமர்சித்துள்ளார். உத்தமச்சோழபுரத்தில் தடுப்பணை கட்டுவதை தமிழக அரசு நிறுத்திவிட்டு விவசாயிகள் குறிப்பிடும் பூதங்குடியில் தடுப்பணை கட்ட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நாகையில் தமிழக அரசை கண்டித்து அவரது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் காந்திக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாது, அவரிடம் இத்தாலி நாட்டில் நடப்பது குறித்து கேட்டால் பதில் சொல்வார் என்றும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி அதிமுகவோடு நாங்கள் இருந்துட்டு நாங்கள் எங்களுடைய செயல்பாடெல்லாம் தேர்தல் முன்னோக்கி மக்கள் பிரச்சனை முன்வைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, எங்கள் பூத் லெவலில் நாங்கள் இப்போ பூத்தை வலிமைப்படுத்துறதுக்காக எங்களுடைய பூத்தை நோக்கி எங்களுடைய பயணங்கள் இருந்து கொண்டிருக்கு. நாகை மாவட்டம் உத்தமச்சோழபுரத்தில் தடுப்பணை கட்டுவதை எதிர்த்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை கண்டித்து கருப்பு கொடியுடன் விவசாயிகள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளாம்பாக்கம் வெட்டாரில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் 29 கிராம மக்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்க உத்தமச்சோழபுரத்தில் கட்டிவரும் தடுப்பணை பணியை முடிக்கக் கோரி மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் வலியுறுத்தினர். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பெயரில் இயங்கும் அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற தொண்டு அமைப்பு தற்போது மாநிலம், தொகுதி, மாவட்டம், தாலுகா நிலை வரை நிர்வாகிகளை நியமிக்க தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. டெல்லியை மையமாக கொண்டு தமிழர்களுக்கான கல்வி, மருத்துவ, சட்ட உதவிகளை லாபமின்றி வழங்கி வருகிறது.
அண்ணாமலையின் நற்பெயரை வழிகாட்டியாக கொண்டு செயல்படுகிறோம் என அண்ணாமலை அன்பு கூட்டம் அமைப்பின் துணைத் தலைவர் சார்ஜன் தெரிவித்தார். தற்போது பெங்களூரு, ஹைதராபாத், புனே, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் கிளைகள் செயல்படுகின்றன. விரைவில் சென்னையிலும் கிளை அலுவலகம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் சார்ஜன் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் விரிவாக்கம் அண்ணாமலை தனித்து இயங்குகிறாரா, பாஜகவுக்கு போட்டியா என்ற கேள்விகளை எழுப்புகிறது. சென்னை மாநகராட்சியின் வாகன நிறுத்த ஒப்பந்தம் நேற்றுடன் முடிவடைந்ததை தொடர்ந்து புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் வரை பொதுமக்கள் எந்தவொரு கட்டணமும் இன்றி வாகனங்களை நிறுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் கழகம் வாயிலாக வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மறு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் வரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட அனைத்து பார்க்கிங் இடங்களும் இலவசமாக பொதுமக்களுக்கு பயன்படுத்த இயலும். புகார்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு மாநகராட்சி சார்பில் 1913 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகள் மற்றும் பிடெக் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. பொது பிரிவினருக்கு ஆன்லைனிலும், சிறப்பு பிரிவினருக்கு சென்னையிலும் நேரடி கலந்தாய்வு நடைபெறுகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை கலந்தாய்வு ஜூலை 23ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 12 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் தந்தை, மகன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். குருபரப்பள்ளி என்னுமிடத்தில் சாலை அமைக்கும் பணிகள் நடப்பதால் வாகனங்கள் மெதுவாக இயக்கப்பட்டன. அப்போது மைதா மாவு ஏற்றி வந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற 2 கார்கள் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த வாகனங்கள் அதன் முன்னே சென்ற மினி கண்டெய்னர் லாரி, அதன் முன்னே சென்ற 2 கார்கள், ஷேர் ஆட்டோ, அரசு பேருந்து, மினி சரக்கு லாரி என அடுத்தடுத்து மோதின. ஒரே நேரத்தில் 12 வாகனங்கள் விபத்தில் சிக்கிய நிலையில் 4 கார்கள், ஷேர் ஆட்டோ, மினி சரக்கு வாகனம் ஆகியவை முற்றிலுமாக சேதமுற்றன. விபத்தில் பர்கூர் தபால்மேட்டைச் சேர்ந்த அன்வர், அவரது மகன் ஆசிப், ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் என 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமுற்ற 7 பேரை மீட்டு அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்துக்குள்ளான வாகனங்கள் கிரேன் மூலம் அகற்றப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், எஸ்பி தங்கதுரை உள்ளிட்டோர் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தியதோடு போக்குவரத்தையும் சரி செய்தனர். சாலை விபத்தில் சிக்கிய சிறுமியை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உதவி செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த கணேசன், சங்கரேஸ்வரி தம்பதியின் 11 வயது மகள் கவிஸ்ரீ திருச்சுழி சாலையை கடக்க முயன்றபோது இருசக்கர வாகனம் மோதி காயமுற்றார். அப்போது அந்த வழியாக காரில் சென்ற அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சிறுமி காயமுற்றதை அறிந்து அவரை மருத்துவமனையில் சேர்க்க உதவி செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்த 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கொண்டல் பகுதியைச் சேர்ந்த சிபிராஜ், அவரது தம்பி பரத்ராஜ், மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியைச் சேர்ந்த உறவினர் அருண்ராஜ் ஆகியோர் பனங்காட்டங்குடி கொள்ளிடம் ஆற்றில் குளித்துள்ளனர். அப்பொழுது ஆழமான பகுதிக்கு சென்ற சிபிராஜ், அருண்ராஜ் ஆகியோர் நீரில் மூழ்கினர். இதுகுறித்து பரத்ராஜ் கிராம மக்களிடம் கூறியதை அடுத்து கிராம மக்கள் நீண்ட தேடுதலுக்கு பிறகு சிபிராஜ் மற்றும் அருண்ராஜை சடலமாக மீட்டனர். சென்னையில் இருந்து எரிபொருள் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் டேங்கரின் மேல் மூடி திறந்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 25 டேங்கர்களில் எரிபொருளுடன் தண்டையார்பேட்டையிலிருந்து மைசூருக்கு சரக்கு ரயில் சென்றது. அப்போது ஒரு டேங்கரில் அதிக சத்தம் வந்ததால் ஆவடி ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்தி சோதனை செய்ததில் சம்பந்தப்பட்ட டேங்கரின் மேல் மூடி மூடப்படாமல் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மேல் மூடி மூடப்பட்டு ரயில் புறப்பட்டு சென்றது. இதனால் ரயில்கள் 1 மணி நேரம் 3வது நடைமேடை வழியாக திருவள்ளூர் நோக்கி சென்றன. சென்னை அருகே சாலையை சீரமைத்து தரும்படி கேட்டால் மாநகராட்சி அதிகாரிகள் தரக்குறைவாக பேசுவதோடு மிரட்டல் விடுப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மணலை புதுநகர், டோரா நகர், ஸ்டேஜ் 2 பகுதியில் சுமார் 80க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இரவு மழை பெய்ததால் தெரு முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளதாக இந்த பகுதி மக்கள் சென்னை மாநகராட்சியில் புகார் கொடுத்தனர். அங்கு வந்த 16வது வார்டு உதவி பொறியாளர் தங்களை தரக்குறைவாக பேசியதோடு ஓட்டு போட்டவர்களிடம் போய் கேளுங்கள் என்று ஒருமையில் பேசியதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.
4 நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்துள்ள RSS தலைவர் மோகன் பகவத் பகவதியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். விவேகானந்தா கேந்திராவில் தங்கியுள்ள அவர் RSS, பாஜக மற்றும் பல்வேறு இந்து அமைப்புகளின் நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். மோகன் பகவத்தின் சுற்றுப்பயணத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை இடங்களை நிரப்புவதிலும் 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதிலும் நீண்ட தாமதம் நிலவுவதாக அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா கவலை தெரிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட 4 ஓய்வு பெற்ற பிறகு அந்த இடங்களுக்கு இன்னும் வேறு யாரும் தேர்வாகவில்லை என உமர் அப்துல்லா சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் மாநிலங்களவையில் காஷ்மீருக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத நிலை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தாமதம் ஏன் என்பது தனக்கு புரியவே இல்லை என்றும் உமர் அப்துல்லா கூறியுள்ளார். மராத்தி ஹிந்தி மொழி தொடர்பான மோதல் மும்பையில் மீண்டும் வெடித்துள்ளது. மும்பை புறநகர் ரயிலில் இருக்கையை பிடிப்பது தொடர்பாக பெண்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் மொழி அடிப்படையிலானதாக மாறியது. மராத்தி மொழி தெரியாவிட்டால் வெளியே போ என ஒரு பெண் கூச்சலிட்ட நிலையில் அவருக்கு ஆதரவாக மற்ற பெண் பயணிகளும் சேர்ந்து கொண்டனர். பின்னர் ரயில்வே அதிகாரிகள் சமாதானம் செய்து வைத்தனர். மகாராஷ்டிராவில் மராத்தியில் பேசாதவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் போக்கு கடந்த சில வாரங்களாகவே அதிகரித்து வருகிறது. பள்ளிகளில் ஹிந்தி மொழியை 3ஆம் மொழியாக கற்பிக்கப் போவதாக மாநில அரசு கூறியதிலிருந்து இந்த பிரச்சினை தொடங்கியது. சுதந்திர இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களவையில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த 18 பெண்களே உறுப்பினர்களாகி உள்ளதாக புதிதாக வெளியான புத்தகம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிஸ்ஸிங் ஃப்ரம் த ஹவுஸ் முஸ்லிம் உமன் இன் த லோக்சபா என்ற இப்புத்தகத்தை ரஷீத் கித்வாயும் ஆம்பர் குமார் கோஷும் எழுதியுள்ளனர். மக்களவைக்கு தேர்வான 18 இஸ்லாமிய பெண்களில் 13 பேர் குடும்ப அரசியல் பின்னணி கொண்டவர்கள் என்ற முறையில் வென்றவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா ஆகிய 5 தென் மாநிலங்களில் இருந்து ஒரு இஸ்லாமிய பெண் MP கூட தேர்வாகவில்லை என புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மக்கள் தொகையில் கணிசமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் மிக மிக குறைந்த அளவிலேயே மக்களவையில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சியும் கவலையும் தருவதாக இப்புத்தகத்தின் ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இப்புத்தகம் அடுத்த மாதம் வெளியாக உள்ளது. இங்கிலாந்தில் டெஸ்ட் தொடரில் விளையாடி வரும் இந்திய அணியில் கூடுதல் வீரராக வேகப்பந்து வீச்சாளர் அன்ஷுல் கம்போஜ் சேர்க்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே அணியில் உள்ள ஆகாஷ்தீப் அர்ஷ்தீப் சிங்கிற்கு மாற்றாக கம்போஜ் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்தீப் தசைப்பிடிப்பு பிரச்சனையில் இருப்பதாலும் அர்ஷ்தீப்பை சேர்க்க அணி நிர்வாகம் விரும்பாததாலும் 23ஆம் தேதி தொடங்கும் டெஸ்டில் அன்ஷுல் கம்போஜ் இடம்பெறலாம் என தெரிகிறது. ஹரியானாவைச் சேர்ந்த 24 வயதே ஆன அன்ஷுல் கம்போஜ் இங்கிலாந்தில் பயணம் செய்த இந்தியா A அணியில் இடம் பிடித்து சிறப்பாக விளையாடினார். மேலும் இவர் CSK அணியிலும் இடம்பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு கேரளாவுக்கு எதிரான ரஞ்சி கோப்பை போட்டியில் இவர் ஒரு இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சாதனை படைத்திருந்தார். வார விடுமுறை நாளை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு காலையிலிருந்தே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. வார விடுமுறை காரணமாக குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடி திருப்பரப்பு அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். அவ்வப்போது கனமழை பெய்த போதிலும் அங்கிருந்து செல்லாமல் சுற்றுலா பயணிகள் வரிசையில் பொறுமையாக காத்திருந்து அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரியில் 31வது மாங்கனி விழா நிறைவு நாளில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் 33 வகைகளில் 224 நாய்கள் பங்கேற்றன. கிருஷ்ணகிரி, ஹொசூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த நாய்கள் அறிவுத்திறன், கட்டளைப்படிதல், சுறுசுறுப்பு உள்ளிட்ட அம்சங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டன. மணிராஜ் என்பவரின் கிரேடன், மனோஜ் என்பவரின் புள்ளிக்குட்டா, சதீஷ்குமார் என்பவரின் கோல்டன் ரெட்ரீவர் ஆகியவை பரிசு பெற்றன. பொதுமக்கள் கண்காட்சியை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு புதூர் மீனவ கிராமத்தில் இருதரப்பு மீனவர்களுக்கிடையே நடந்த மோதல் தொடர்பாக காட்சிகள் வெளியாகியுள்ளன. முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினரும் உருட்டுக்கட்டை மற்றும் கம்புகளால் தாக்கிக் கொண்டதில் 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் குறித்து குளச்சல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூரில் லாரியிலிருந்து கரும்புகளை எடுக்க இடையூறாக இருந்த கார்களை காட்டு யானை துரத்தியது. தாழவாடியிலிருந்து சத்தியமங்கலம் சர்க்கரை ஆலை நோக்கி சென்ற லாரியில் இருந்த கரும்புகளை எடுக்கும் பொருட்டு யானை ஒன்று வந்தது. அப்போது லாரியின் முன்னால் பல்வேறு வாகனங்கள் சென்றதால் லாரியை நெருங்க முடியாத ஆத்திரத்தில்
கார்களை துரத்தியது. அப்போது யானை தாக்க வருவதைக் கண்டு கார் ஓட்டுநர்கள் பின்னோக்கி காரை இயக்கி யானையிடமிருந்து தப்பினர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பொள்ளாச்சியில் காமராஜர் சிலையை திறந்து வைக்க உள்ளார். ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் திருப்பூர் மற்றும் பொள்ளாச்சியில் கள ஆய்வு மேற்கொள்ளவிருக்கும் ஸ்டாலின் திருப்பூரில் புதிய அரசு மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் ஆகியவற்றை திறந்து வைக்க உள்ளார். உடுமலையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கவிருக்கும் முதல்வர் பொள்ளாச்சியில் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கான அரங்கத்தையும் திறந்து வைக்க உள்ளார். நாகை மாவட்டம் உத்தமச்சோழபுரத்தில் தடுப்பணை கட்டுவதை எதிர்த்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை கண்டித்து கருப்பு கொடியுடன் விவசாயிகள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளாம்பாக்கம் வெட்டாரில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் 29 கிராம மக்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்க உத்தமச்சோழபுரத்தில் கட்டிவரும் தடுப்பணை பணியை முடிக்க கோரி மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் வலியுறுத்தினர். பிரதமர் மோடி 4 நாள் பயணமாக நாளை மறுநாள் பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். முதலில் லண்டன் செல்லும் பிரதமர் மோடி பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து மன்னர் சார்லஸையும் பிரதமர் சந்திப்பார் என கூறப்படுகிறது. மோடி பிரதமரான பிறகு 4வது முறையாக பிரிட்டன் செல்கிறார். இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு வரும் பிரதமர் அந்நாட்டின் 60வது சுதந்திர தின விழாவில் பங்கேற்கிறார். அப்போது மாலத்தீவு பிரதமர் மொய்சுவையும் மோடி சந்தித்து பேச உள்ளார். காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தனது நிலைப்பாட்டை மாற்றும் வரை திருவனந்தபுரத்தில் நடைபெறும் எந்தவொரு கட்சி நிகழ்ச்சிகளிலும் அவரை சேர்க்கப் போவதில்லை என்று கேரள காங்கிரசின் மூத்த தலைவர் கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து வெளிநாடுகளில் விவரிக்கும் குழுவுக்கு தலைமை வகித்தது, அவசர நிலை குறித்து கட்டுரை எழுதியது உள்ளிட்ட விஷயங்களில் சொந்த கட்சிக்குள் இருந்தே எதிர்ப்புகளை சம்பாதித்துள்ளார் சசி தரூர். ஆனால் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கப் போவதாக தரூர் கூறியுள்ளார். இந்நிலையில் அவரை திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை என சர்ச்சை எழுந்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள முரளிதரன், சசி தரூர் எங்களுடன் இல்லாத நிலையில் அவரை புறக்கணிப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். முதலில் அவர் எந்த கட்சியைச் சேர்ந்தவர் என்பதை தரூர் தீர்மானிக்க வேண்டும் என்றும் முரளிதரன் குறிப்பிட்டார். ஆந்திராவில் மதுபான ஊழல் குற்றப்பத்திரிகையில் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் பெயர் இடம்பெற்றிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தில் அவர் முதல்வராக இருந்தபோது மதுபான ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சிறப்பு குழு விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணையில் 3500 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றது தெரியவந்தது. இந்த வழக்கில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி மிதுன் ரெட்டி உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டனர். 300 பக்கங்கள் கொண்ட முதல் குற்றப்பத்திரிகையை சிறப்பு விசாரணை குழு தாக்கல் செய்துள்ளது. அதில் மதுபான முறைகேட்டின் மூலம் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் பணப்பலன் பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 100க்கும் அதிகமான தடயவியல் அறிக்கைகள், 268 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 62 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் 2023ஆம் ஆண்டு பேரவைத் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக எதிர்க்கட்சியினர் உட்பட 600க்கும் அதிகமானோரின் தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டதாக சிறப்பு புலனாய்வு படை கண்டறிந்துள்ளது. தெலுங்கானா சிறப்பு உளவு பிரிவால் உருவாக்கப்பட்ட சிறப்பு அமைப்பு கடந்த 2023 நவம்பர் 16ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 600க்கும் மேற்பட்ட நபர்களின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது என சிறப்பு புலனாய்வு படை உயர் அதிகாரி தெரிவித்ததாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக கடந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் புகார் எழுந்தது. இதனையடுத்து இவ்விவகாரம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு படை அமைக்கப்பட்டது. தெலுங்கானா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மகேஷ்குமார் கவுட் மற்றும் பாஜகவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் பண்டிகுமார் சஞ்சய் போன்றோரின் தொலைபேசி உரையாடல்களும் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கலாம் என்ற ஐயம் எழுந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் நோட்டீஸில் கையெழுத்திட்டுள்ளதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தில் மக்களவையில் குறைந்தது 100 எம்பிக்களும் மாநிலங்களவையில் 50 எம்பிக்களும் கையெழுத்திட வேண்டும்.
அதன்படி மக்களவையில் நீதிபதி வர்மாவை பதவி நீக்கும் தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேவைக்கு அதிகமாகவே ஆதரவு கிடைத்துள்ளதாக கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பெங்களூரு கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற பாஜக வலியுறுத்தியுள்ளது. கடந்த மாதம் 4ஆம் தேதி ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தனர். இலவச அனுமதி என சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்ததாலும் விராட் கோலியின் வீடியோ அழைப்பு காரணமாகவும் ஒரே நேரத்தில் 3 லட்சம் பேர் திரண்டதாக அரசு விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாஜகவை சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் அசோக் சிபிஐ விசாரணை நடத்துமாறு முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளார். குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் அரசின் தவறுகளை போலீசார் மீதே தள்ளுவது சரியல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். காங்கோ மற்றும் ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் காங்கோ கிழக்கு பகுதியில் நிரந்தர சண்டை நிறுத்தத்திற்கு கையொப்பமிட்டுள்ளனர். இனவாதம் மற்றும் வளமான கனிம வளங்களுக்கான தேடல் காரணமாக ஆப்பிரிக்காவின் நீண்ட போராக இது திகழ்ந்தது. ஆயிரக்கணக்கானோர் பலி கொண்ட போராகவும் இருந்தது. இந்நிலையில் நிரந்தர சண்டை நிறுத்த ஒப்பந்தத்துக்கு காங்கோ மற்றும் ருவாண்டா ஆதரவு M23 கிளர்ச்சியாளர்கள் கத்தாரில் ஒப்பந்தமிட்டுள்ளனர். இறுதி ஒப்பந்தம் ஆகஸ்ட் 18க்குள் கையெழுத்தாக வேண்டும் என்றும் ஜூன் மாதம் அமெரிக்காவால் ஏற்படுத்தப்பட்ட காங்கோ ருவாண்டா அமைதி ஒப்பந்தத்துடன் ஒத்துப்போவதாக இருக்க வேண்டும் என்றும் இந்த பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 203ஐ தொட்டுள்ளது. 562 பேர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானில் கடந்த 1.5 மாதங்களாகவே பருவமழை பெய்து வருகிறது. பலத்த மழையால் பஞ்சாப் மற்றும் கைபர் பக்துன்குவா மாகாணங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. மழை பாதிப்புகள் கடுமையாக உள்ளதால் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பழைய வீடுகள் மழையில் இடிந்த நிலையில் ஏராளமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த அதுல்யா ஷார்ஜாவில் கணவருடன் குடும்பம் நடத்தி வந்த நிலையில் திடீரென தற்கொலை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் குடும்பத்தினர் இது கொலையாக இருக்கலாம் என போலீசில் புகார் அளித்துள்ளனர். கணவர் சதீஷின் தாக்குதல்கள், போதை மற்றும் அடிக்கடி நடக்கும் அடாவடிகள் குறித்து மனைவி அதுல்யா செல்போனில் வீடியோவும் வாய்ஸ் மெசேஜும் பதிவு செய்து வைத்திருந்தது தற்போது வெளியாகியுள்ளது. ஒரு பெண் குழந்தை இருந்தும் மகளை பெற்றோரிடம் விட்டுவிட்டு அதுல்யா தனியாக கணவருடன் ஷார்ஜாவில் வாழ்ந்து வந்துள்ளார். இடைவிடாது துன்புறுத்தப்பட்ட அதுல்யா மன அழுத்தத்தில் தற்கொலை செய்திருக்கலாம் என கூறப்படுவதுடன் கணவர் அடைத்து வைத்து தாக்கியதாக உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். முதற்கட்ட விசாரணை தொடங்கிய போலீசார் உடல் சொந்த ஊருக்கு வந்ததும் சதீஷிடம் விசாரணை நடத்த உள்ளனர். புத்தகத்திற்குள் பொதிந்து வைத்து 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தி வந்த நபர் பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். கத்தார் தலைநகர் தோஹாவில் இருந்து வந்த விமானத்தில் பயணித்தவர்களில் சந்தேகத்துக்குரிய ஒருவரின் உடைமைகளை பெங்களூரு விமான நிலைய அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதில் இருந்த சூப்பர் ஹீரோ காமிக்ஸ் புத்தகங்களின் எடை அளவுக்கு அதிகமாக இருந்ததால் ஆய்வு செய்தனர். அந்த புத்தகங்களின் அட்டை கட்டுகளுக்குள் 4 கிலோ கொகைன் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. சென்னையில் சர்வீஸ் சென்டர்களில் GPS கருவி பொருத்தி 100க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடி வந்ததாக சத்யேந்தர் சிங் ஷெகாவத் என்பவர் கைது செய்யப்பட்டார். MBA பட்டதாரியான இவர் திருடிய கார்களை ராஜஸ்தான் வழியாக நேபாளத்தில் விற்று வந்ததாக தெரிகிறது. 20 ஆண்டுகளாக திருடி வந்த இவர் புதுச்சேரியில் கார் திருட காத்திருந்த போது திருமங்கலம் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த திருட்டுகளுக்கும் ஷோரூம் ஊழியர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என கார் உரிமையாளர் சந்தேகம் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து எரிபொருள் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் டேங்கரின் மேல் மூடி திறந்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 25 டேங்கர்களில் எரிபொருளுடன் தண்டையார்பேட்டையிலிருந்து மைசூருக்கு சரக்கு ரயில் சென்றது. அப்போது ஒரு டேங்கரில் அதிக சத்தம் வந்ததால் ஆவடி ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்தி சோதனை செய்ததில் சம்பந்தப்பட்ட டேங்கரின் மேல்மூடி மூடப்படாமல் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மேல்மூடி மூடப்பட்டு ரயில் புறப்பட்டு சென்றது. இதனால் ரயில்கள் 1 மணி நேரம் 3வது நடைமேடை வழியாக திருவள்ளூர் நோக்கி சென்றன. புதுச்சேரி கடற்கரையில் காவல்துறையினர் ரோந்து செல்ல உதவியாக நவீன ரோபோ ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரோபோ கடற்கரையில் மது அருந்துபவர்கள், கடலில் தடையை மீறி குளிப்பவர்கள் மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை படம் பிடித்து உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பும். நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்ட இந்த ரோபோ தானாகவே கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும்.
இந்தியாவிலேயே முதன்முறையாக புதுச்சேரியில்தான் ரோந்து பணிக்கு ரோபோ பயன்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பான வழக்கில் 65 வயது மூதாட்டிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் முக்கிய நகரங்களுக்கு சுமார் 1000 கிலோ கொக்கைனை விநியோகித்ததாக டேப்ராக் மேசன் என்ற 65 வயது மூதாட்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் 7 பேருக்கும் சிறை தண்டனை விதித்து பிரிட்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் லண்டன், பிராட்ஃபோர்ட், லீச்செஸ்டர், பர்மிங்காம், பிரிஸ்டல் மற்றும் கார்டிஃப் ஆகிய நகரங்களில் கொக்கைனை விநியோகிக்கும் மூளையாக செயல்பட்ட டேப்ராக் மேசன் ராணி தேனி என குறிப்பிடுகின்றனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருவாரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்கியிருந்த தனியார் விடுதி வழியாக சென்றபோதும் அவரை சந்திக்காமல் சென்றதாக சர்ச்சை எழுந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திருவாரூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். இந்நிலையில் திருவாரூர் வந்த நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி தங்கியிருந்த விடுதியின் வழியாக நாகை சென்றார். இரு தலைவர்களும் ஒரே கூட்டணியில் உள்ள நிலையில் சந்திப்பு நடைபெறவில்லை. முன்னதாக எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் பேசும்போது பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க தாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று கூறியிருந்தார். எனவே அவரை சந்திக்காமல் நயினார் நாகேந்திரன் தவிர்த்ததாக கூறப்படுகிறது. ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் மகளிர் செஸ் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவின் கோனேரோ ஹம்பி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதியில் சீனாவை சேர்ந்த சர்வதேச மாஸ்டர் யுசின் சாங்கை 1.5க்கு அரை என்ற புள்ளிகள் கணக்கில் அவர் வீழ்த்தினார். இந்தியாவைச் சேர்ந்த திவ்யா தேஷ்முக், ஹரிகா ஆகியோரிடையேயான காலிறுதி சமப்புள்ளிகளுடன் முடிவடைந்தது. இருவரும் தலா ஒரு போட்டியில் வென்றதன் மூலம் சமப்புள்ளி பெற்றனர். இதனையடுத்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்க டை பிரேக்கர் முறை கையாளப்பட உள்ளது. ஒகேனக்கல் அருவிகளில் குளிக்க 2வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் காவிரி நீரின் அளவு 24,000 கனஅடியாக மீண்டும் குறைந்திருக்கிறது. ஆனாலும் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க 2வது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 10 நாட்களில் மேலும் தீவிரமடைய வாய்ப்பு உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோவையிலும் கேரளா, கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மிக கனமழை பதிவாகும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். குற்றாலம், ஒகேனக்கல் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் ஹேமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் காரையாறு சொரிமுத்தைய ஐயனார் கோயில் ஆடி அமாவாசை திருவிழாவிற்காக நாளை முதல் பக்தர்கள் தங்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்குதல் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்கு அடுத்த நாள் வரை கோயிலில் தங்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை வனத்துறை மேற்கொண்டுள்ளது. நாளை காலை 6 மணி முதல் பாபநாசம் சோதனை சாவடி மீண்டும் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை 4 மணி வரை மட்டும் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு தனியார் வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்படும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றுகளில் திருத்தம் கோரும் விண்ணப்பங்களுடன் அசல் சான்று, மாற்றுச் சான்று, பிறப்புச் சான்று போன்ற உரிய ஆவணங்களை இணைக்குமாறு தேர்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆவணங்கள் சரியாக இல்லாவிட்டால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் சரியான ஆவணங்களுடன் மீண்டும் சமர்ப்பிக்க மாணவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த விவரத்தை தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தோழியின் புகைப்படத்தை மார்பிங் செய்து வெளியிட்ட பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டையைச் சேர்ந்த கிருஷ்ணவேணிக்கு சமூக வலைதளம் மூலம் திருச்சியைச் சேர்ந்த மலர் தோழியாக கிடைத்துள்ளார். இருவரும் அவரவர் வீட்டிற்கு செல்லும் அளவிற்கு நெருங்கிய தோழியாக இருந்த நிலையில் சமூக வலைதளத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கிருஷ்ணவேணியின் புகைப்படத்தை மலர் ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டுள்ளார். அது குறித்து நெமிலி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் மலரும் அவருக்கு உடந்தையாக இருந்த அரியலூரைச் சேர்ந்த ராஜா ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். மதுரையில் முன்விரோதம் காரணமாக பரோட்டா மாஸ்டரை கொன்றதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கரும்பாலை பகுதியைச் சேர்ந்த இசைக்குமுத்து என்பவர் வேறொரு சமூக பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார்.
இந்த சூழலில் கடந்த ஆண்டு உதயகுமார் என்பவருடன் மோதல் ஏற்பட்டுள்ளது. பிரச்சனைகளை தவிர்க்க இசைக்குமுத்துவை அழைத்துக் கொண்டு அவரது மனைவி திண்டுக்கலுக்கு சென்று விட்டார். சில மாதங்களுக்கு முன்புதான் கணவனும் மனைவியும் மீண்டும் கரும்பாலைக்கு வந்துள்ளனர். மாட்டுத்தாவணியில் உள்ள உணவகம் ஒன்றில் இசைக்குமுத்து பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வந்துள்ளார். வழக்கம் போல பணி முடிந்து வீடு திரும்பும்போது பழனியப்பாவும் அவரது தம்பி உதயகுமாரும் இசைக்குமுத்துவை வழிமுறைத்து அவரது தலையில் கல்லை போட்டு கொன்றுள்ளனர். கொலைக்கு பிறகு ஆரப்பாளையத்தில் பதுங்கியிருந்த அண்ணன் தம்பியும் அவர்களது நண்பர் காளிதாசும் கைது செய்யப்பட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 100 ஆண்டுகள் பழமையான திரௌபதி அம்மன் கோயிலில் அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. அந்த கோயிலில் கடந்த 2ஆம் தேதி மகாபாரத திருவிழா தொடங்கியது. 19 நாட்களாக விழா களையற்றிய நிலையில் சிகர நிகழ்ச்சியான அர்ஜுனன் தபசு நேற்று நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். சென்னையை அடுத்த ஆவடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவர நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. சாமிவேலு என்பவர் உறவினர் திருமணத்திற்காக சென்றிருந்த போது இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. கைரேகைகளை சேகரித்துள்ள காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரண்டப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் உயர் மின்னழுத்தம் காரணமாக 50க்கும் அதிகமான வீடுகளில் மின்மீட்டர்கள் வெடித்து சிதறின. உயர் மின்னழுத்த கம்பி அருந்து விழுந்ததால் இவ்வாறு நடைபெற்றதாக மின்வாரிய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தனியார் ஏடிஎம் மையத்தில் இருந்த UPS பேட்டரி ஆகியவை பற்றி எரிந்தன. பொதுமக்கள் உதவியோடு இரவு நேர காவலாளி தீயை கட்டுப்படுத்தியதால் ஏடிஎம் இயந்திரத்திற்குள் இருந்த பணம் தப்பியது.